இப்போ என்ன செய்ய போகிறோம்? தக்காளி சட்னி, காரம் தக்காளி சட்னி செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, பூண்டு 1 பல், வரமிளகாய் 10 மிளகாய், தக்காளி 3. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடானோன்னே நல்லெண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டு, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி 3 தக்காளி அதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வரமிளகாயை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். வதக்கிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறிட்டு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டு அதை மிக்சியில் அரைச்சி வெங்காயம் தக்காளி வணக்கினப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கின சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ தாளித்து வச்சிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.